வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 18 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே வரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட 15வது எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15வது எடிஷனாக என்ன அப்படின்னா, அவங்களோட மந்த்லி புல்லட்டின்ஸ். ஸோ பிஎல்எஃப்எஸ் மந்த்லி புல்லட்டினை 15வது தடவையாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன பிஎல்எஃப்எஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மந்த்லி புல்லட்டின் ஃபார் ஜூன் 2026 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓவராலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஃபார் பீப்புள் ஏஜ்டு 15 இயர்ஸ் அண்ட் அபோவ், 15 வயசுலேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.5% வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ ஓவராலாக இது 5.5% இருக்குது. இதை வந்து மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரூரல் ஏரியாவில் எவ்வளவா இருக்கான்? 5% இருக்கான். இது அர்பன் ஏரியாவில் எவ்வளவா இருக்கான்? 6.6% இருக்கான். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ இது வந்து 15 இயர்ஸ் அண்ட் அபோவ்க்கு வந்து எவ்வளோவா இருக்கான் அப்படின்னா 54.4% இருக்கான். அதுக்கப்புறம் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ இது வந்து 2 லெவலில் பார்க்குறாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் 53.8, அர்பன் ஏரியாஸில் 46.8. ஸோ ஓவராலாக இந்தியா ரெண்டையும் சேர்த்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா 51.4% இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து சொல்லுது. ஸோ இது வந்து மந்த்லி புல்லட்டின் தான். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா ஜூன் 2026 திங். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1500 கோடி செலவில் என்ன பண்ணுறாங்க, 1500 கோடி செலவில் பயோமெடிக்கல் ரிசர்ச் கெரியர் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து அப்படின்னா வெல்கம் ட்ரஸ்ட். ஸோ வெல்கம் ட்ரஸ்ட் கூட சேர்ந்து. ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் யார்? ஜிதேந்திர சிங். ஸோ இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இண்டிபெண்டன்ட் சார்ஜ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஜிதேந்திர சிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, phase 3 ஆஃப் பயோமெடிக்கல் ரிசர்ச் கெரியர் ப்ரோக்ராம். ஸோ இந்த கெரியர் ப்ரோக்ராம் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ஜூலை 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மொத்த அவுட்லுக் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 கோடி. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1000 கோடியை வந்து யார் தராங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து தருது. அடுத்த 500 கோடியை வந்து யார் தராங்க அப்படின்னா, யூகேவோட லண்டனில் இருக்க வெல்கம் ட்ரஸ்ட் வந்து தராங்க. இது ஒரு லண்டன் பேஸ்டு வெல்கம் ட்ரஸ்ட். ஸோ அவங்க வந்து தராங்க. ஸோ அப்போது டிபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரஸ்ட். ஸோ இவங்க 2 பேரோட இந்தியன் அலையன்ஸ் தான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ரிசர்ச் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காண்டியான திங்ஸ். ஸோ குளோபல் லெவலில் பயோமெடிக்கல் ஏரியாவில் இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ் நிறையா வரணும், இதில் இன்னும் நிறையா ரிசர்ச் வந்து நடக்கணுன்றதுக்காண்டி இவங்க 2 பேரும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரிசர்ச்சை வந்து நடத்துகிறாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 12th பிரிக்ஸ் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து நடக்குது. ஓகேவா? பிரிக்ஸோட லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஓகே. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ இதில் வந்து யார் 12வது பிரிக்ஸ் மீட்டிங். பிரிக்ஸ்னா யார்? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்களோட லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் தான் நடக்குது. ஸோ இவங்களோட இந்த மீட்டிங்கோட ஓவரால் தீம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தான் இவங்களோட தீம். ஸோ இதில் வந்து இந்த வருஷம் யார் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் மீட்டிங் வந்து நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிக்ஸ் கனெக்ட் அப்படி சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பிரிக்ஸ் நேஷனுக்குள்ளே வந்து டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், நாலேஜ் எக்ஸ்சேஞ்சு, கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாமே பிரிக்ஸ் நேஷனுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த பிரிக்ஸ் கனெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸோட சிசிஐ.
ஸோ பிரிக்ஸ் சிசிஐ அப்படின்னா பிரிக்ஸோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க வந்து இதில் உள்ள டெலிகேட்ஸ் கூட யார் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங். ஸோ ஜிதேந்திர சிங் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ இவர் வந்து பிரிக்ஸோட சிசிஐ கூட நியூ டெல்லியில் வச்சு மீட்டிங் போடுறாரு. ஸோ பேசுகிறாரு, அந்த டெலிகேட்ஸ் கூட பேசுகிறாரு. ஸோ இதில் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னோவேஷன் பற்றி, ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி, எமர்ஜிங் கொலாபரேஷன்ஸ் பற்றி, ஸோ இண்டஸ்ட்ரி லீட் குளோபல் லெவலில் என்கேஜ்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பிரிக்ஸோட சிசிஐ டெலிகேட்ஸ் கூட ஜிதேந்திர சிங் வந்து மீட் பண்ணாரு நியூ டெல்லியில் வச்சு அப்படின்னு. ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் உமன்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஜூலை 8, ஜூலை 9 வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா கொச்சியில், கேரளாவில் வந்து நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது எது கீழே நடக்குது? இந்தியாவோட பிரிக்ஸ் சேர்ஷிப் 2026 கீழே தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இதோட கீ அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 4th பிரிக்ஸ் உமன் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உமன்ஸ் ட்ராக்கை கொலாபரேட் பண்ணி நம்ம இன்னும் பெட்டராக கொண்டு போகணும், ஒரு லாங் டேர்மில் பிரிக்ஸோட உமன் ட்ராக்கும் பெட்டராக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கீ இனிஷியேட்டிவ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸ் டிஜிட்டல் கெப்பாசிட்டி பில்டிங், இது 2க்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பிரிக்ஸ் ஹெட் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ் மீட்டிங். ஸோ ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ், பிரிக்ஸோட ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஜூலை 6 and 7 வந்து நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அஸ்ஸாமில் நடந்திருக்கு. ஸோ அஸ்ஸாமில் கவுஹாட்டியில் நடந்திருக்கு. இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு. இந்த நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். ஸோ அவங்க தான் வந்து இந்த 2 days திங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி ஏரியா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம ப்ரையாரிட்டி ஏரியாவாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? கிரப்பிங் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கிரப்பிங் ப்ரீசஸ் கெமிக்கல் டைவர்ஷன் அண்ட் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா கர்பிங் அண்ட் டைவர்ஷன் ஆஃப் ப்ரிகாசர் கெமிக்கல்ஸ் வந்து பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ஆப்ரேஷனல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அண்ட் பூஸ்டிங் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இது 3 தான் இப்போதைக்கு ப்ரையாரிட்டி ஏரியாவாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரிக்ஸ் நேஷனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுஹாத்தி டிக்ளரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா 3rd பிரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து யார் தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே நிதின் கட்கரி, அவங்க தான் வந்து தலைமை ஏற்று நடத்திருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் நடந்திருக்கு. என்னையிலேருந்து என்னையில் அப்படின்னா ஜூலை 11 and 12 வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டீகார்பனைசேஷன், அர்பன் மொபிலிட்டி ஹப், லாஜிஸ்டிக் சப்ளை செயின் கோஆப்ரேஷன் அண்ட் பிரிக்ஸ் ரயில்வே ரிசர்ச் நெட்வொர்க். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து யுனானிமஸாக வந்து மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன் படி நம்ம எல்லாரும் இந்த ஃப்ரேம்வொர்க்கை காம்ப்ரிஹென்சிவாக அக்செப்ட் பண்ணிட்டு இதை நோக்கி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வேறு என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரு, கர்நாடகாவில் ஒரு எனர்ஜி அத்தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கோ பிரிக்ஸ் இந்தியா ரஷ்யா எனர்ஜி அத்தான் 2026. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஸோ இது வேர்ல்ட் லெவலில் நடக்கிற பிரிக்ஸ் நடத்துகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான். ஓகேவா? ஸோ இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் நேஷனல் ஹேக்கத்தான். ஓகேவா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் பிரிக்ஸ் கனெக்டிவிட்டி, ஃபோஸ்டரிங் கோஆப்ரேஷன் தான் இவங்களோட தீம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 15 அன்னைக்கு ஒரு விஷயத்த கிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது? 2 முக்கியமான இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரீன் ஃபீல்டு ஷிப் பில்டிங் கிளஸ்டர். ஸோ எங்கே அப்படின்னா
போர்பந்தர் டிஸ்ட்ரிக்ட், குஜராத்ல இருக்க போர்பந்தர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கிரீன் ஃபீல்டு ஷிப் பில்டிங் கிளஸ்டருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பில்டிங் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தோட கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ அதுல எங்க அப்படின்னா வாடினார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே எது கீழே வரும் அப்படின்னா ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே வரும். ஓகேவா? ஸோ அது எது கூட அலைன் ஆகும் அப்படின்னா மேரிடைம் ஆத்ம நிர்பர், அதாவது மேரிடைம் அமிர்த்கல் விஷன் 2047 கீழே அலைன் ஆகும். ஸோ இது ரெண்டுக்குன்னா யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து போர்பந்தர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷிப் பில்டிங், ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஏக்கர் வந்து இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2000 ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஷிப் பில்டிங்கை யாரெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்க் குஜராத்தும், அதுக்கப்புறம் எஸ்பிவினா என்ன ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஜாயின்லி ப்ரொமோட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ இவங்க எல்லாரும் வராங்க. இவங்க கூட வேற யார் சப்போர்ட் பண்ண வராங்க அப்படின்னா குஜராத்தோட மேரிடைம் போர்ட். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த போர்பந்தர்ல இருக்க 2000 ஏக்கர்ல வர போற கிரீன் ஃபீல்டு ஷிப் பில்டிங் கிளஸ்டரை வந்து டெவலப் பண்ண போறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி பார்த்தோம்ல வாடினார். ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ கோடி செலவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1570 கோடி செலவில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், இன்னொட வந்து தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்பேர் ஃபெசிலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 1570 கோடி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 டே இன்டர்நேஷ்னல் செமினாரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செமினார் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா ஆயுர்வேதிக் சர்வேவை வந்து சர்ஜரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லியில் இருக்குது, அங்கே தான் நடக்குது. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லியில் தான் நடக்குது. ஸோ இது பாருங்கள், நார்மல் சர்ஜரி கிடையாது, ஆயுர்வேதிக் சர்ஜரி பேஸ் பண்ண ஒரு 3 டேஸ் செமினார். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சஸ்ருதம் 2026. ஸோ இதுதான். ஸோ இதில் சஸ்ருதம் அப்படின்றது யாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, சஸ்ருத ஜெயந்தி. ஸோ அவரோட பர்த்டே வந்து ரெனவுன் பண்ணுறதுக்காண்டி அன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் 3 நாள் நடக்குது இல்லையா, ஜூலை 15, 16, 17 3 நாள் வந்து நடக்குது. ஓகே, ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தா நியூ டெல்லியில் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரியா, தாய்லாந்து, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 கண்ட்ரீஸ் வந்து இந்த செமினாருக்காக வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு போர்ட்டல். ஸோ என்ன போர்ட்டல் அப்படின்னா EVSP போர்ட்டல். ஸோ இது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் விதி சதியா பிரகாஷ்ஹான் அப்படின்னு ஒரு போர்ட்டல். ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கர்த்தவ்யா பவன் நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யார் அப்படி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் தான். ஸோ அது யாரு? அர்ஜுன் ராம் மெக்வால். ஸோ இவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டல் வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா www.vsp.government.in. ஸோ இது யார் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரும் அஃபிஷியல் லாங்குவேஜ் விங்கும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் VSP விதி சஹிதா பிரகாஷ் கண். ஸோ இது வந்து எப்போ வந்து சொல்லப்படுது அப்படின்னா இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு விங்கு 1968 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் யார் வந்து ஃபாலோ அப் அப்படின்னா ஸோ 1960 வந்து ஹிந்தி அட்வைசரி கமிட்டி வந்துச்சு இல்லையா, ஸோ அதோட ஃபாலோயிங் தான் 1968 வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 1960 ஹிந்தி அட்வைசரி கமிட்டி வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து லீகல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதோட அடுத்தடுத்த வருஷம்னா 1968 வந்தது இந்த VSP. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் வெர்டிக்கல் யூனிவர்சிட்டி.
கேம்பஸ். ஸோ இதை வந்து எங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இனாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா ஜோகோவோட சிஓ அண்ட் சீஃப் சயின்டிஸ்ட் அண்டு கோஃபவுண்டர், ஜோகோவோட சீஃப் சயின்டிஸ்ட் அண்ட் கோஃபவுண்டரான ஸ்ரீதர் வேம்பு தான் இதை வந்து இனாகிரேட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இது தமிழ்நாடு சென்னையில் இருக்க திருவான்மியூர் கேம்பஸ். ஸோ என்னது, வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ். ஸோ இதில் தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ இன்டகிரேட்டட் வெர்டிக்கல் யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஸ்டாஸும் ஸோ வேற எந்த யூனிவர்சிட்டியும் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்பிங் ஹோல்டிங்ஸோட எல்எல்சி குரூப்பும், ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பி காக்பிட், ஆஸ்பின் ஹோல்டிங்ஸ் எல்எல்சி குரூப், ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைங் ஸ்கூலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பை லேப்ஸ். ஸோ இந்த பை லேப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் கிளவுட் கூட பார்ட்னர்ஷிப் வந்து இது பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மிஷன் ரெடி ஏஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்த திங்கை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காண்டி பை லேப்ஸும் கூகுள் கிளவுட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து செக்யூரிட்டி, ஆப்ரேஷனல், டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்தியாவில் வந்து மிஷன் ரெடி ஏஐ சொல்யூஷன்ஸ்னு ஒன்று வந்து மிஷன் ரெடி ஏஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் ஒன்று வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பை லேப்ஸும் கூகுள் கிளவுடும் வந்து இந்தியாக்காண்டி சேர்ந்து வேலை பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் பேங்கிங். ஸோ இன்க்ளூசிவ் பேங்கிங் அப்படின்னா இது பேங்கிங் ஃபார் ஆல்னு எடுத்துக்கலாம். ஸோ சம் பீப்புள் வந்து எனக்கு நிறைய டெக்னாலஜி தெரியாது, எனக்கு இதுக்கு பேங்கிங் எல்லாம் நான் என் மணியை நானே வச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்கள கூட பேங்கிங் சர்வீசஸ் ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக இன்க்ளூஸ் பண்ண வைக்கிறதா இந்த இன்க்ளூசிவ் பேங்கிங். ஸோ இதில் வந்து எல்லாரும் உள்ள வரணும்னா எல்லாருக்கும் வந்து மல்டிலிங்குவலான ஒரு சோர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஹிந்தி பேசுகிறவங்கள்ட்ட போய் பேசுகிறோம், ஒரு பேங்க்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு தமிழில் பேசினா தான் எனக்கு புரியும் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு டிவைஸ் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு பர்சன் இருக்காண்டியோ வச்சோ அவங்க என்கிட்ட தமிழில் பேசணும். ஸோ இந்த மாதிரி வேலையை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் ரிலேட்டடான மல்டிலிங்குவல் ஏஏ வந்து கொண்டு வராங்க. ஸோ மல்டிலிங்குவல் ஏஏ இன் இன்க்ளூசிவ் பேங்கிங், ஸோ இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது இதுக்காண்டி யார் வந்து எம்ஓ சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா பாஸ்னி டிவிஷன் டிஐபிடியும். ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருவாங்க. ஸோ அவங்களும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் எம்ஓயு சென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த அட்வான்ஸ் மல்டிலிங்குவல் ஏஐ ஃபார் இன்க்ளூசிவ் பேங்கிங்கை பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இதில் யார் சைன் பண்ணாங்க இந்த எம்ஓயூவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிஐபிடி டிஜிட்டல் பேங்கிங் டிஐபிடி டிஜிட்டல் இந்தியா பாஸ்னி டிவிஷன். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா பாஸ்னி டிவிஷனோட சிஓ அமிதாப் நாக் வந்து சைன் பண்ணுறாரு. யார் சைட்லேருந்து? டிஜிட்டல் இந்தியா பாஸ்னி டிவிஷன்லேருந்து. ஸோ அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அவங்களோட சீஃப் ஜெனரல் மேனேஜர் எந்த டிவிஷனுக்கு? டிஜிட்டல் பேங்கிங் டிரான்ஸ்ஃபார்ம் டிவிஷனுக்கு. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா அஷித் குமார் ரவுட். அவங்க தான் இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அவார்ட் அப்படின்னா பாரத் சமன் 2026 ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்னு ஒரு அவார்டு. ஸோ இதை வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான் வாங்குறாங்க. அவங்களோட பேர் நந்தினி அசாத். ஸோ அவங்க என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் உமன்ஸ். ஸோ இதோட பிரசிடென்ட் தான் அவங்க, அதாவது ஒரு ஒர்க்கிங் உமன் ஃபோரம். ஸோ இதோட பேர் என்ன? இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் உமன், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கிங் உமன் ஃபோரம் இந்தியா. ஸோ இது ரெண்டோட பிரசிடென்ட் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி அசாத். ஸோ இவங்க வந்து இந்த பாரத் சமன் 2026 வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா ஒரு உமன் எம்பவர்மெண்ட்காண்டி ஒரு பர்சனோட லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனை வந்து ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு அவார்டு தான் இது. ஸோ இதை வந்து எங்கே வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல டேராடூன்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ யார் அந்த ஈவெண்ட் நடத்துறா? இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க கூட சேர்ந்து எக்கனாமிக் க்ரோத் ஃபவுண்டேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அந்த ஈவெண்ட்ல இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லித்துவானியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியோட புது பிரைம் மினிஸ்டராக யார் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிண்டாகஸ் சின்கேவிசிஎஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாலிசி பஜார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆன்லைனில் இருக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துது. ஸோ அந்த கேம்பெயினுக்கு பிராண்ட் அம்பாசிடராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அமிதாப் பச்சன். ஸோ அந்த கேம்பெயினோட பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பரிவார் சப்ஜி பேலி அப்படின்றது ஒன்று, அதுதான் அதோட பேரு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடர் யார் வச்சிருக்காங்க? அமிதாப் பச்சன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர் வந்து பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐடிபிஐ இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஐடிபிஐயோட ஸ்டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா 60.72% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52,932 கோடி ஒர்த்து. ஓகேவா? ஸோ இந்த அக்யூசிஷனுக்கு முன்னாடி இந்த ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அவங்கள ஸ்டாக்ஸ் எல்லாம் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நம்ம எல்ஐசியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வச்சிருக்கு 45.48ம் எல்ஐசி 49.24 ஸ்டாக்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதில் 2 பேரும் அவங்களோட 60.48 60.24 ஸ்டாக்ஸை வந்து கம்பைண்டாக வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த டைவர்ஸ் பண்ணதை யார் வாங்குறா? ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 60.72% வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஏஷியன் Under-19 Under-23 பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் யார் டாப் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தான் டாப். இந்தியா எத்தனை மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க? 29 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்கு? ஜகார்ட்டா இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. ஓகேவா? ஜூலை 3லேருந்து ஜூலை 6 வரைக்கும் இந்தோனேஷியாவோட கேபிட்டலான ஜகார்ட்டாவில் வந்து இந்த திங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மெடல் வாங்கினாங்க அப்படின்னா 33 மெடல். ஸோ 33ல் 21 கோல்டு, 6 பிரான்ஸு, 6 சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து கஜகஸ்தான் தான் செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் உஸ்பெகிஸ்தான், செகண்ட் பிளேஸ் கஜகஸ்தான். ஸோ கஜகஸ்தான் எத்தனை அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 மெடல்ஸ், 11 கோல்டு, 11 சில்வர், 8 பிரான்ஸ். ஸோ அடுத்து தேர்ட்ல யார் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் இந்தியா, தேர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் உஸ்பெகிஸ்தான், செகண்ட் பிளேஸ் கஜகஸ்தான், தேர்ட் பிளேஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் எத்தனை மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 29 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 5 கோல்டு, 13 சில்வரு, அப்புறம் 11 பிரான்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது ஃபார்மேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஸோ மென்ஸ் ஒன் டே இன்டர்நேஷ்னல், ஸோ அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ஸ். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து புது ஃபார்மேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா காம்படிட்டிவ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ODI ஃபார்மேட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 2027 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுபடி 4 ஸ்டேஜ் ஆஃப் காம்ப்ரைசிங் இருக்கும். பிரைமரி ரவுண்டு, ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து 12 to 14 ரேங்க்டு டீம்ஸ் வந்து உள்ளே எடுத்து அதுலேருந்து இது வந்து போகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் 6ன்னு ஒரு திங் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சூப்பர் 6 சூப்பர் 7 ஸ்டேஜ் அப்படின்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் T20 ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 குரூப் ஆஃப் டீம்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இனிமேல் வந்து அது வந்து நான் இன்வைட் வித் 5 குரூப் ஆஃப் டீம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு 5 குரூப்லேயும் மொத்தம் 5 குரூப் ஆஃப் டீம்ஸை வந்து பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 5லையும் 4 டீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சூப்பர் 8 வந்து இருந்துச்சு இல்லையா, அதை வந்து சூப்பர் 10 ஃபார்மேட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த ஆர்பிட்ரரி தான் பார்க்க போகிறோம். ஸோ
பத்மஸ்ரீ அவார்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னா முக்கி ஸோ யார் இறந்துருக்காங்க அப்படின்னா மொழிகள் பங்கஜாட்சி வந்து இறந்துருக்காங்க. எங்கே இறந்துருக்காங்க அப்படின்னா கேரளாவில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இறந்துருக்காங்க. அவங்களோட 90வது வயசில் இறந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பப்பட்ரி எக்ஸ்போனன்ட். ஸோ இவங்க விடியா பப்பட்ரி எக்ஸ்போர்ட். ஸோ இவங்க வந்து 2020 வந்து நாட்டோட 4th ஹையஸ்ட் அவார்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த பப்பட்ரி ஆர்ட்டை வந்து எப்போலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட 11 வயசுலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் இவங்களோட ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க வந்து இந்த பப்பட்ரி ஆர்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஜூலை 16 ஏஐ அப்ரிசியேஷன் டே. அதுக்கப்புறம் இன்னொரு ஜூலை 16 வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்னேக் டே. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமெம்பர், சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் நைட் 24/7. எதுக்கு? கரண்ட் அஃபேர்ஸை கடக்கதையா டெய்லி கேட்டு முடிக்க. ஓகேவா? கடை கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சு முடிச்சிடும். ஓகே, பை கைஸ்.